நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சிஎஸ்கேயோட மெயின் லெவனில் இருக்க போகிற ஃபாரின்ல பிளேயர்ஸ்லாம் யார் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மெயின் லெவனில் இருக்க போகிற பிளேயர்ஸ் தாங்க சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சாம் கரன் மஸ்டாக இருப்பார் மிடில் ஆர்டர் பேஸில். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட அட்வான்டேஜ் இருக்குது. ஸ்லோயராக போடுவார். பேட்டிங்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடி கொடுக்குறனால இவரை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் ஸ்பின்னை நல்லா ஆடக்கூடிய பிளேயர், ஸ்பின்னும் ஆடுவார், பேஸும் நல்லா ஆடக்கூடிய பிளேயர்னா தாராளமாக ட்ரை பண்ணுற ஆப்ஷன். இன்னொரு பக்கம் ஜிம்மி ஓவர்டன் பார்த்தீங்கன்னா அதிக பேஸ் இருக்குது, ஆனால் ஸ்பின் அந்தளவுக்கு ஆடுவார்னா இல்லை. பவர் ஹிட்டிங் பயங்கர எபிலிட்டி இருக்குது, பவர் ஹிட்டிங் மட்டும் தான் ப்ளஸ்ஸாக இருக்குது. ஆனால் ஸ்பேஸ் மோட தான் பவுலிங் போடுறாரு. ஸ்லோயர் ஆர்ம்ஸ் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த கிரவுண்டுக்கு பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் எஃபெக்டிவாக இருக்க மாட்டார். ஸோ அதனால் ஜிம்மி ஓவர்டன் மேக்ஸிமம் வச்சு விளாட மாட்டாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஆல்ரவுண்டர் இடத்துல சாம் கரன் தான் ஃபஸ்ட்டு ஐஸாக சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நூர் அஹ்மத். இவரை வந்து மஸ்ட்டாக எடுக்கிறதுனா பிளேயிங் லெவனில் இவர் மஸ்ட்டாக இருப்பார். பேக்கப் ஆப்ஷன்லாம் இல்லை அது மாதிரி சொல்லுவேன். பேக்கப் ஆப்ஷன் இருந்தாலுமே எல்லாமே வந்துட்டு இந்தியன் ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் இருக்கனால அவங்கள வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நூர் அஹ்மத் ஸோ சொல்லவே தேவையில்லை. இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து SA20 பார்த்தீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ சும்மா வெறித்தனமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா டீமே வந்து ஃபுல்லாக டவுன்ஃபால் ஆனும்போது இவர் தனியாக வந்துட்டு மேட்ச்சில் வந்து செம்மையாக ஸ்பெல் போட்டுட்டு இருந்தார் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இவர் வந்து இருக்கிறது யாருனாலையும் ட்ராப்பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவேன் சென்னை கண்டிஷன்ஸ்க்கு. ஸோ இவர் ரெண்டாவதாக இருக்க போகிற மஸ்டாக இருக்க போகிறார். இது பார்த்தீங்கன்னா டெவான் கான்வே மற்றும் ரச்சின் ரவீந்திரா. ரச்சின் ரவீந்திரா பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஆனால் அவருக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா 4-8 இன்ஜுரி ஆயிடுச்சு. நாம்ளும் இதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் பார்த்து இருந்திருப்பீங்க. ஸோ அது இல்லாமல் வந்துட்டு நம்ம டெவான் கான்வே ஒரு ஃபார்ம் அவுட்டில் இருந்தார். இப்போ ரீசெண்டாக 2 மேட்சஸில் ஒரு நல்ல நாக் ஆடி இருந்தார் ODI மேட்சஸில். ஸோ இவரோட ஃபார்ம் வந்து கன்சிஸ்ட் நம்ம இதில் வர இம்ப்ரூவ் ஆகிட்டு இருப்பார். ஸோ எப்படியும் நம்ம சென்னைக்குள்ளே வந்தாலே ஓரளவுக்கு ஃபார்முக்கு வந்துப்பார். ஸோ ஃபார்முக்கு வரலன்னா அதுக்கப்புறம் வச்சு விளாட வேண்டியது தான். ஸோ பேக்கப் ஓப்பனராக இப்போ ரச்சின் ரவீந்திரா ஃபுல்லி ஃபிட்டாக இல்லை, அவைலபிளாக இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு பிளேயரை ரீட்டைன் பண்ணலாம். ஸோ ரச்சின் ரவீந்திரா ஃபுல்லி ரெக்கவர் ஆகிறதுக்கு 1.5 months எடுக்கும். ஸோ இப்போ மார்ச் அதுக்கப்புறம் ஏப்ரல் பாதியில் வர வாய்ப்புகள் இருக்கும். ஸோ வர மாதிரி இருந்தால் அப்போ வருவார். ஸோ இல்லைன்னா இவருக்கு பதிலாக ஒரு சப்ஸ்டியூட் பிளேயரை எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ யார் வேணா இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து டேவிட் வார்னர் போக சான்ஸ்கள் இருக்குது. எதுக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஓப்பனராக இங்கே எப்பயுமே சிஎஸ்கே எடுப்பாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஓப்பனர். ஸோ டேவிட் வார்னரை மஸ்ட்டாக ஃபஸ்ட் ஐஸாக எடுப்பாங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் டெவான் கான்வே தான் மஸ்ட் ஆடுவார். ஒரு வேளை வந்துட்டு டெவான் கான்வே அந்த இடத்துல இல்லை, ஃபார்ம் அவுட்டில் ஆகிட்டே இருக்கார், எல்லா மேட்சும் ரீசெண்டாக எல்லா மேட்சும் ஃப்ளாப் ஆடுறாருன்னா அந்த இடத்துல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் சைன்இன் பண்ணி வாங்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இதில் பொறுத்த வரைக்கும் கான்வே. இப்போ அடுத்தது பார்த்தா பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா நெய்தன் எலிஸ் மற்றும் மஹிஷா பத்திரனா. ஸோ பத்திரனா பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் செம்ம ஃபார்ம் அவுட் அப்படின்னு சொல்லுவேன். சாரி, இந்த இயர் 2024 செம்ம எப்படி இந்த IPL நல்லா பண்ணார். அதுக்கப்புறம் வர மேட்சஸ் எல்லாமே அடி வாங்க ஆரம்பித்தார். எதனாலனா ஒரு பவுலிங் ஆங்கிளை மாற்றி போடுறனால வந்துட்டு செம்மையாக அடி வாங்கினாருன்னு சொல்லுவேன். ஸோ இவரோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து செம்ம ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ T20ஸ்லேயும் அடி வாங்கினார். ஸோ அந்தளவுக்கு விக்கெட்ஸ் 1 விக்கெட்ஸ் தான் மேக்ஸிமம் எடுக்கிறாரு. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸும் எடுக்காதனால பத்திரனா நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இன்னெஃபெக்டிவாக தான் இருக்கார். சப்போஸ் வந்து ஃபார்முக்கு வரலாம் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம். ஏன்னா ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிட்டு கரெக்டாக வந்து அந்த அக்யூரசி வந்து மெயின்டைன் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்காதுன்னு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நெய்தன் எலிஸ் ப்ரைம் ஃபார்மில் இருக்கார் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஒரு செம எக்கனாமிக்கல் பவுலர், ஒரு டெத்துக்கு வந்து செம ஸ்பெல் போடுறாரு. ஸோ இது இல்லாமல் விக்கெட்ஸ் எப்போ தேவையோ அப்போ எடுக்கிறாரு. ஒரு பிக் மேட்ச் பிளேயர்னு சொல்லுவேன் நெய்தன் எலிஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ பத்திரனாவும் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா இவங்க 2 பேர் வச்சு கூட விளாட சான்ஸ்கள் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ மற்ற ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக பேசஸ் தேவைப்படுவாங்க. அந்த இடத்துல வந்து இவங்க 2 பேரும் தேவைப்படுவாங்க. ஸோ நெய்தன் எலிஸ் மஸ்ட் இன் பிளேயிங் 11 சொல்லுவேன். பத்திரனா ஒரு பேக்கப் பிளேயராக தான் இந்த இடத்துல இருப்பார் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கேன்னு. என்னோட 4 பிக்ஸ் இதுதான் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் மேலும் ஏதோ அப்டேட்ஸ் வேணுமா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி